மேஷம். ஸோ பிப்ரவரி மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடையும். உங்களோட ராசிநாதன் வந்து செவ்வாய் முதல் ராசி. அவர் வந்து ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்காருன்னு பார்த்தா தேர்ட் ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கார். வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம்னா வந்து உங்களுக்கு வந்து ரெட்ரோகிரேட் ஆகிருக்கும். இந்த மாதம் வந்து மிடில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்ச உடனே அவர் டைரக்ட் மோஷனில் உங்களுடைய மைண்டில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் இருந்தோ அதெல்லாம் நீக்கிடுவார். அடுத்தது குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ் தான் பொசிஷன் எடுத்திருக்கு. 2ஆம் இடத்துல வந்து குரு இன்னும் வாக்கு ஸ்தானத்தை பலமாக வச்சிருக்கார். மற்ற கோள்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. சுக்கிரன் மட்டும் கரெக்டாக 12th ஹவுஸ்க்கு வந்துடும். ஸோ மேஷம் இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் உங்களுக்கு 12ல் வந்து தான் நகரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன அலர்ட் தான் கொடுக்குறேன். மேஷம் 12ஆம் இடம் விரயம். அது விரயம், அலைச்சல், செலவு அப்படின்னு இருக்குது. அது எந்த அளவுக்கு அதை வந்து சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன். முதல்ல இந்த மாதத்தில் பிப்ரவரியில் சுக்கிரன் வரார். பொருளாதார சம்மந்தப்பட்ட முக்கியமான பிளானட் வந்து வீனஸ், சுக்கிரன் தான். 2 கூடியவன் 7 கூடியவன். 2ங்கிறது உங்கள் குடும்பம், 2ங்கிறது உங்களுடைய வருமானம், உங்களுடைய சேமிப்பு, 7ங்கிறது உங்களுடைய கலஸ்திரம், பர்டிகுலராக உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஸோ இதை குறிப்பாக ஆண்களுக்கு, மேஷத்தில் பிறந்த ஆண்களுக்கு சுக்கிரன் தான் அவங்களுடைய மனைவியை குறிக்கும். இது பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து அவங்கள தான் குறிக்கும். இருந்தாலும் மேஷத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் 12th ஹவுஸில் போகும்போது கோபத்தாபங்களை கொண்டு வரும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்காரு. சுக்கிரன் 12th ஹவுஸில் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. ஆனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணதுனால இது எப்படின்னா ஒரு செயின் லாக் மாதிரி. இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விரயத்தை சுக்கிரன் கொண்டு வருது. அதை எப்படியாவது ஒரு வகையில் வந்து இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்கோ குரு உதவி செய்யும். அப்படி தான் இந்த மேஷத்துக்கு இந்த மாதம் இருக்கும். மற்ற கோள்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 11th of February புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறிடுவார். மறுபடியும் 28th of February புதன் சுக்கரனோட இணைஞ்சிடுவார் மீனத்தில். சூரியன் 13ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சது தான், மிட் ஆஃப் எவ்ரி மந்த்து. ஸோ சூரியன் சனியோட புதனோட கிட்டத்தட்ட 13லேருந்து 28ஆம் தேதி 3 கிரகம் ஒன்றா ஒரு ட்ரிப்பிளாக இருக்கும். 3 கிரக கூட்டணின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. மேஷத்துக்கு அப்போ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கரியர் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் சனி அதே இடத்துல தான் இருக்குது, நெருங்கிட்டு இருக்கு. தயாராக இருங்க. அதோட மெயினாக கவனக்குறைவாக இருக்காதீங்க. மேஷத்தை சேர்ந்த ராசிகளை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அடி எடுத்து வைக்கிறது சுக்கிரன், பொருளாதார கிரகம். அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறது சனி, உங்களோட தொழில் கிரகம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. பொருளாதாரம், தொழில், இந்த இடத்துல தான் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதில் குறிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாம்? இந்த 12 அப்படிங்கிறது அலைச்சல், நெருக்கடி, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் ஒர்க் ப்ரெஷர், இது மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம். இது லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிறது தான். இந்த டைமில் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சமாளிக்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க. இப்படி நடந்துடுச்சு, அப்படி நடந்துடுச்சு, அதை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணாதீங்க. அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி மேஷத்தை சேர்ந்த தொழில் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா வரவை விட செலவுகள் வந்து திடீர்னு அதிகரிக்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா செலவை வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், எப்படி கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கலாம், தேவையில்லாத செலவை எப்படி குறைக்கலாம், நிறைய விஷயங்களை வீண் செலவை எப்படி மினிமைஸ் பண்ணலாம். இது ஃபேமிலிக்கும் பொருந்தும். ஸோ அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறது நல்லது. அதே மேஷத்தை சேர்ந்த அரசு சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னா அந்த சனி 12ஆம் இடத்துல வரும்போது நிறைய சோதனைகளை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதில் உள்ள அந்த அந்த வேலையை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா, ரொம்ப சின்சியராக, பர்ஃபெக்டாக, பங்க்சுவலாக, கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சனி 12th ஹவுஸ்னா என்னென்னா 12னா கால் பகுதி அப்படின்னா என்ன, நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது தடங்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும், உங்களுக்கு தடையை கொண்டு வரும். நீங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இடையூறாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க, அதை திருப்பி செலுத்தலை, நீங்கள் யாருக்கோ ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ இன்னலை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் யாருக்கோ கஷ்டம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். அப்படி இல்லைனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி 12th ஹவுஸ்னா என்னன்னா கால் பகுதியை பிடிக்கிறாருன்னு அர்த்தம். விரயத்துக்கு ரெடி பண்ணுறாரு, காலை வாரி விடுறாரு, இல்லை காலை சறுக்கி விடுறாருன்னு அர்த்தம். அப்போ யார் அதில் வந்து விழுவாங்க?
யார் ஏற்கனவே அது மாதிரி பிறரை வந்து விழ வச்சாலும் அவங்க தான் விழுவாங்க. மத்தவங்க விழ மாட்டாங்க. இந்த புரிதலோட மேஷத்தில நீங்க வந்து அந்த புரிதலோட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. பாசிட்டிவாவும் இருங்க. மெயினா நான் சொல்றது மறுபடியும் ஃபினான்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கரியர். இதில மட்டும் தான் கவனம். மற்ற ஏரியா எல்லாம் பரவால்ல.